ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம தமிழ் சினிமாவுல கலக்கிட்டு இருக்கக்கூடிய 80s மற்றும் 90s நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மைக் மோகன். 80s காலத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் தான் மைக் மோகன். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு மைக் மோகன் இவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்னே தெரியாது. பயணங்கள் முடிவதில்லை, மௌன ராகம், உதய கீதம், இதய கோவில், 100வது நாள் அப்படின்னு இவர் நடிச்ச எல்லா படங்களும் மிகப்பெரிய ஹிட் தான். முக்கியமா பெண்கள் மத்தியில மவுஸ் இவருக்கு ரொம்ப அதிகம். அந்த டைம்ல ரஜினி கமலையே தூக்கி சாப்பிட்ட அளவுக்கு மைக் மோகனுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்து அப்படி இருந்தவர் தான் ரொம்ப வருஷம் சினிமாவே வேண்டான்னு விலகி இருந்தாரு. இப்படி ஒரு காலத்துல பெண்களோட கனவு நாயகனா இருந்த மைக் மோகன் 2024ல விஜயோட கோட் படத்துல ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா. இந்தியால டான்ஸ் அப்படின்னா எப்பவுமே பிரபுதேவா தான். அவரோட பழைய ஹிட் படங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல, காதலன், மிஸ்டர் ரோமியோ, மின்சார கனவு, வானத்தை போல, இந்த மாதிரி படங்கள்லாம் பிரபுதேவாக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டை கொடுத்துச்சு. இதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே போய் பாருங்க. அதுக்கப்புறமா நான் பாலிவுட்ல போய் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு ஒரு சில வருஷங்களை பாலிவுட்லயே கழிச்சிட்டாரு பிரபுதேவா. அதுக்கப்புறமா 2016ஆம் ஆண்டு தான் தேவி அப்படின்ற படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சார்லி சாப்ளின் 2, பொன்மாணிக்கவேல், பகீரா அப்படின்னு ஒரு சில படங்கள் நடிச்சாரு. ஆனா பிரபுதேவாக்கு பழைய ஹிட் எதுவுமே இப்போ இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். 90s காலகட்டத்தில் சரத்குமார் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குன நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். சூரியன், நாட்டாமை, சூரிய வம்சம், மாயி, இந்த மாதிரி படங்கள்லாம் சரத்குமார் அவரோட கெரியரோட பீக்குக்கு கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துல சரத்குமார் தீவிரமா அரசியல்ல இறங்கினாரு. அப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சினிமால நடிக்கிறத நிப்பாட்டின சரத்குமார் சில வருஷங்கள் கழிச்சு 2011ல காஞ்சனா படத்துல ஒரு முரட்டு கம்பேக் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கேப் எடுத்ததுக்கு அப்புறமா பொன்னியின் செல்வன் சரத்குமாருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா போர் தொழில் மாதிரியான படங்கள்ல நடிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறினாரு. அப்பப்போ கிடைக்கும் போது வில்லனா வேற நடிப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லைலா. ஆரம்பத்துல ஹிந்தி படங்களை நடிச்சு ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தவங்க தான் லைலா. அதுலயும் ரோஜாவனம் படம் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்க, அதுக்கப்புறமா தீனா, தில், நந்து அப்படின்னு இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஹிட் தான். ஆரம்பத்துல முன்னணி நடிகையா இருந்த லைலா திடீர்னு சினிமா விட்டே காணாம போயிட்டாங்க. 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்தி நடிப்புல வெளியான சர்தார் படத்துல தான் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜயோட கோட் படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காங்க லைலா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரிதா. 80s காலகட்டத்துல தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சினிமாவில இருந்து விலகி அவங்களோட பர்சனல் லைஃப்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான மாவீரன் படத்துல அவருக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க.